ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை க்யூட் பாயோட நெக்ஸ்ட் பாட்டை தான் எடுத்து வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்கல்ல பல்லாம் நான் பேசுகிற விட ரெண்டு பெயிண்டரை மட்டும் தெரிஞ்சேன். ரியலி சாரி, ஜஸ்ட் இது வெரி ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க, ஓகே? ஸ்டோரிக்குள்ள பல்லாம். ஜூலை 14 உங்களோட 10th ஆனிவர்சரி அப்படிங்கிற மாதிரி எனக்கு கமெண்ட் பண்ணி விஷ் பண்ண சொல்லியிருந்தீங்க. ஹாப்பி மேரேஜ் லைஃப்டா. ஹாப்பி மேரேஜ் லைஃப். சேஃப் அண்ட் கேரால்ட்டாக இருக்கணும்னு விஷ் பண்ணுறேன். உங்கள் லைஃப் முழுக்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு விஷ் பண்ணுறேன். ஓகேயா சிஸ்டர்? ஹே டே, அங்கே என்ன பண்ணுறீங்க? ஐயோ பேபி, ஃபேஸு ட்ரெஸ்ஸு நெக்கு ஃபுல்லாக ட்ராப் வாட்டராக இருக்குது. இன்னும் டோரை விட்டு வெளியே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இன்னொன்று டவலை பிடிச்சி க்ரீப்பாக இல்லைடா, என்ன பண்ணிட்டுருக்கே? அங்கே ப்ரே பண்ணி விளாடாதீங்க, என்கிட்ட டவலை டாங்க அப்படிங்கிற மாரி சொல்லி கேட்டேன். டவல் தான் நான் தந்துட்டுருக்கேன், நீட்டாக வாங்க மாட்டேங்கிற, என்ன வாங்கிக்கோனுங்கிற மாரி சொல்லவும், என்கிட்ட ப்ளே பண்ணி விளாடாதீங்கிட்ட அங்கே டவலை டாங்கனுங்கிற மாரி சொன்னால் என் டவலை கொடுக்குற மாரி கொடுத்து மறுபடியும் பிடிச்சி இழுக்கிறாரு. இந்த மாரி இழுத்தோம், எனக்கு டவலை வேண்டாம் போங்க அப்படிங்கிற மாரி உங்களுக்கு டவலை விட்டுட்டு ரெஸ்ட் ரூம் டோரை க்ளோஸ் பண்ணவும், சரி டென்ஷன் ஆக்காட்டேன், டவலை தந்துருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே நாக் பண்ணுவாரா டோரை. என்ன மாதிரி நாக் பண்ணோம், ஜொங்குக்கு அப்படியே நம்ம டவலை நின்றுட்டு ப்ராப்ளம் பண்ணாமல் தந்துருவானுங்கிற மாதிரி டோரை ஓப்பன் பண்ணோம். டோரை புஷ் பண்ணபடியே நம்ம கரெக்டாக ரெஸ்ட் ரூம் கிளண்டானா இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜொங்குக்கு ஒரு மாதிரி ஷை ஆகி, என்ன பண்ணுறீங்க டயாங் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால், என்ன பண்ணுறாம ரெஸ்ட் ரூமுக்குலாம் என்ட்ராக இருக்கேன், வேறு என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு அப்படி ஃபுல்லாக இன்ச்சு போய் இன்ச்சாக நோட் பண்ணுவாரா. இந்த மாதிரி நோட் பண்ணால் ஜொங்குக்கு ஒரு மாதிரி ஷை ஆகி டக்குன்னு டேயோட ஹேண்ட்ஸில் இருக்க டவலை வாங்கி அப்படியே அவரோட பாடியை முழுக்க ஃபுல்லாக கவர் பண்ணபடி பிடிச்சிக்கிறாரு. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, உங்களுக்கு தெரியாது, முதல்ல ரொம்ப விட்டு வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன்டா டே, என் ஒய்ஃபு என்னோட ரெஸ்ட் ரூமு என் முன்னாடி நிற்கிறேன், என்ன ரொம்ப விட்டு வெளியே போனுங்கிறேன், என்ன நினச்சிட்ருக்க நீ அப்படிங்கிற மாதிரி அந்த டவலை அப்படியே ஜொங்குக்கோட ஹேண்ட்ஸ்லேருந்து பாடியை ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணபடி கட்டியிருக்காருல, அதை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணால், என்ன பண்ணுறீங்கட்டா சொன்னால் கேளுங்க, யாராவது ரூம்குள்ளே வந்துருவாங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி டேயோட ஹேண்ட்ஸை எடுத்து விட ட்ரை பண்ணால் அந்த டவலை ரிமூவ் பண்ணுறதுலே இருக்கிறாரு. இந்த மாதிரி ரிமூவ் பண்ணுற அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு டேயோட ஹேண்ட்ஸை கிரிப் பண்ண நம்ம ஜொங்குக்கு பிடிக்கிறாரு. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பிடிச்சா, ஏன் பேபி எதுவுமே தெரியாத மாதிரி ஏன் பேசிகிட்ருக்க, எதுக்கு என் ஹேண்ட்ஸ் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணப்படி கிரிப்பாக போட்டிருக்க, ஹேண்ட்ஸை ஃப்ரீ பண்ணி விட அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அதெல்லாம் முடியாது, நீங்கள் போங்க முதல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயை போட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே கொஞ்சம் புஷ் பண்ணி டல்னு வைக்கட்டுலையே ஜொங்குக்கு அப்படியே ரெஸ்ட் ரூம் விட்டு வெளியே போயிடலான்ங்கிற மாதிரி போனோம். அப்படியே நம்ம ஜொங்குக்கை பேக்கப் பண்ணப்படி கிரிப்பாக பிடிக்கிறாரு. என்கிட்ட இருந்து அவ்வளோ ஈஸியாக தப்பிச்சிடுவியா? என்னோடய கிரிப்னஸ், நான் பிடிக்கிற இந்த கிரிப்பான பொடியை தாண்டி போயிடுவியா நீ அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஜொங்குக்கு பிடிச்சா ஜொங்குக்கு தான் பாடி முழுக்க செம்மையாக ஒரு மாதிரி கூசிட்டு வேறு பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு இருக்கா, நடக்கிறது அடவிட டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. ஜொங்குக்கு என்ன மாதிரி எப்படி ரியாக்ட் பண்ணனே தெரியாமல் ரொம்ப ஒரு மாதிரி ஷைனஸும் அப்புறம் அந்த ஃபீலிங்ஸ் என்ன மாதிரி இருக்குதுங்கிறது ஜொங்குக்கே சொல்ல முடியல. அந்தளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்கில் ஃப்ளோரை பட்டபடி குனிஞ்ச பொசிஷன்லேயே, நம்ம இங்கேருந்து கிளம்புறோம்ல, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, டைம் ஆயிடுச்சு, எல்லோரும் நமக்காக வெயிட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாரி சொல்லவும், வெயிட் பண்ணிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு கூட நெக்கில் அப்படியே பிக்கிஸ் பண்ணுவார். அந்த மாதிரி பிக்கிஸ் பண்ணோம். ஜொங்குக்கு அப்படியே டக்குன்னு அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு, போட்டு நீங்கள் ப்ளே பண்ணி விளையாண்டது, எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயை மூவ் ஆன் பண்ணபடி நேராக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போவாரா. இந்த மாதிரி பண்ண அப்போ பேபி அவ்வளோதான் அந்த டேக்கா அப்படிங்கிற மாதிரி ரெஸ்ட் ரூம் டோர்கிட்ட நின்று கரெக்டாக நம்மகிட்ட இந்த மாதிரி பேசினா, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு திரும்பிட்டே நோட் பண்ணால், அவ்வளோதானா, உன்னோட ஹஸ்பண்டுக்கு வேறு எதுவும் கிடையாதா அப்படிங்கிற மாதிரி 2 ஹேண்ட்ஸை நீட்டினபடி அக்காவுடைய கிடைக்குமானுங்கிற மாதிரி கேட்கவும், ஜொங்குக்கு தான் ஏன் இந்த மாதிரி என்ன மார்னிங்கே டார்ச்சர் பண்ணுறாரோ தெரியலையேங்கிற மாதிரி அப்படி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகிற நம்ம ஜொங்குக்கு தான் பொறுமையாக டேக்கிட்ட க்ளோஸாக வந்துட்டு லைட்டாக ஹக் பண்ணபடி பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சிட்டு ஹக்கும் டைட்டான ஹக்லாம் கிடையாது, சும்மா நார்மலாக ஒரு ஹக்காக பண்ணிவிட்டு டக்குன்னு நம்ம விட்டு மூவ் பண்ணோன்னா அப்படியே ஸ்மைல் பண்ணபடி பார்த்துக்கிறேன்,
தப்பிச்சா போகிற அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு நம்மகிட்டே அப்படியே நேராக ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போனால் ஜங்குக் அப்படியே வந்து ஷைனாஸ்லேயே ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்காரு. டீயுமே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ண போயிடு ஜங்குக் பக்கத்தில் இருந்து ஜங்குக்கை நார்மலாகவே இருக்க விடாத அளவுக்கு ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. அவர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஹேர் அழுத்துட்டு இருந்தா இவர் பேக் அக் பண்ண பொசிஷனு நின்று டேய் ஜங்குக்கோட நெக்கில் பிக்கிஸ் பண்ண போயிடி அவரோட ஃபேஸு நோஸெல்லாம் வச்சு நெக்கு கிட்ட ஒரு மாதிரி ரப் பண்ண பொசிஷனில் கிஜிலாங்காட்டி ப்ளே பண்ணி விளாண்டுட்டுருக்கிறாரு. இந்த மாதிரி ஃபேஸை வச்சு நோஸை வச்சு ஒரு மாதிரி ரப் பண்ணுற மூமெண்ட் ஒரு மாதிரி கூசுது சிரிப்பும் வருது. ஜங்குக் கம்ப்ளீட்டே புஷ் பண்ணபடி ஏன் என்ன ரெடியாக விட மாட்டேங்கிறீங்கிற மாதிரி ஜங்குக் டேக்கிட்ட ஃபைட் பண்ணாலும் திரும்பவும் பேக்கப் பண்ண பொசிஷன்லேயே நம்ம ஜங்குக்கிட்ட இந்த மாதிரி ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ப்ளே பண்ணுற மூமெண்ட்டை மட்டும் டீமே ஜிமினா நோட் பண்ணிவிட்டு ஏன்டா இனி நீ வில்லேஜுக்கு கிளம்புற ஐடியாவில் இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் டக்குன்னு நம்மட்டு ஜங்குக்கை விட்டு மூவ் ஆனானா ஜங்குக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகி டீக்கு பேக் சைடில் வந்து நின்று ஜிமினாவை எட்டி பார்க்குறாரு. யார் வந்துருக்குதுங்கிற மாதிரி எட்டி பார்ப்பாரு. அந்த மாதிரி எட்டி பார்த்தான் டேய் உனக்கு மேனேஸே கிடையாதுடா இந்த மாதிரியா டக்குன்னு ரூமுக்குள்ளே வருவேன் ஏண்டா டே எவ்வளோ ஹவர்ஸை நாங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நீயும் வருவான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா அவன் ரெடியானாலும் நீ ரெடியாக விட மாட்டேங்கிறடா ஒழுங்கு மாதிரி கீழே போடா அப்படிங்கிற மாதிரி டே பாட்டு கேட்டுனா நாங்கள் 2 பேரும் குயிக்காக ரெடி ஆகிட்டு வருவோம் நீங்கள் ரெடி ஆனது காணும் ஒழுங்காக கீழே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். நம்ம ஜிமினா டேயையும் ஜங்குக்கையும் நேராக அவங்க ரூமை விட்டு வெளியே கூட்டிகிட்டு வருவாங்களா இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்தா இப்போ எல்லாருமே இந்த பிளேஸ்லேருந்து வில்லேஜுக்கு கிளம்புறாங்க. டே எங்கே போனாலும் ஜிமினா பேர் வர இல்லை ஜிமினா போகிற பிளேஸ்க்கு டே போகணுமே அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம மறுபடியும் வில்லேஜுக்கு போகலாமானுங்கிற மாதிரி சுகாவையும் கையோடு கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனால் இந்த மூமெண்ட்டை டேயோட பேரண்ட்ஸ் எல்லாம் பார்க்கக்கூட முடியல. இவன் என்ன உடனே வில்லேஜுக்கு கிளம்பி போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம டேயை நோட் பண்ணால் அவர் கரெக்டாக காருக்குள்ளே வந்தார். ஹாரியோட பேரண்ட்ஸ் ஹாரியோட ஹஸ்பண்ட் ஜங்குக் டேயாங் அப்புறம் நம்ம யூமின் இவங்க எல்லாருமே அப்படியே 2 காராக 2 காராக அதில் அரேஞ்ச் ஆக்கி டேயோட ஹவுஸ்லேருந்து கிளம்பி வச்சு வில்லேஜுக்கு விருந்துக்கு கிளம்புறாங்க. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு டேயோட மாம் ரொம்ப டென்ஷன் ஆகி அவன் இஷ்டத்தில் பண்ணிகிட்டு இருக்கான் நீங்களும் ரொம்ப அமைதியாகவே இருக்கீங்க ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறேன்னு கேட்க போனால் நம்ம சொன்ன முக்கியம் தேவையில்லாமல் எட்டையும் பேசாத பார்த்துக்கலாம்னுங்கிறீங்க எப்போ நான் பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் டேஸ் போச்சுன்னா அவன் ஒரு பேபியும் போட் பண்ணிடுவான். பேபி போட் பண்ணதுக்கப்புறம் அந்த பேபி பார்த்துட்ருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கண்ட மெனிக்க டேயோட டேடி திட்டிட்டு எதையாவது ஒன்றா பண்ணி முதல்ல டேயா ஜங்குக்கிட்ட இருந்து பிரிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட மாம் நேராக அவங்க ரூமுக்கு போனான். டேயோட டேடுமே இந்த மூமெண்டெல்லாம் நோட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அவனை குயிக்காக டேட்டை 2 பிரிச்சுட்டிருவேன் அப்படிங்கிற மாதிரி டேயோட டேட் இந்த மாதிரி திங்க் பண்ணுறாங்க. பட் எந்த ஒரு திங்கிங்குமே இல்லாமல் நம்ம டேடம் ஜங்குக்கை பாட்டப்படி காரை ட்ரை பண்ணப்படி ஜங்குக்கிட்ட கொஞ்சம் ஃப்ளிட்டியாக பேசின பொசிஷன்லேயே நம்ம ஜங்குக்கு டே ஜிமினா சுகா இவங்க எல்லாரும் ஒரு காரில் வராங்க. ஹாரியோட பேரண்ட்ஸ் ஹாரியோட ஹஸ்பண்ட் அவங்க ஒரு காரில் வராங்க. இவங்க எல்லோரும் இந்த மாதிரி ஹாப்பியாக வில்லேஜுக்கு கிளம்பி வந்துட்டுருக்காங்க. வில்லேஜுக்குலாம் கரெக்டாக நம்ம பாய்ஸஸ் எல்லோரும் ஒன்றா என்ட்ராகிற அந்த மூமெண்ட்டுக்கு ஹாரியோட பேரண்ட்ஸ் ஹாரியோட ஹவுஸில் இருக்க ஒர்க் பண்ணுற பர்சன்ஸ் அவ்வளோ வெறியை நோட் பண்ணிவிட்டு ஹவுஸை ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணுங்கள் நல்லா ரெடி பண்ணி வைங்க. அது மட்டும் இல்லை என்னோடய 2 சன்களுமே விருந்துக்கு வந்துருக்காங்க விருந்து ரொம்ப கிராண்டாக இருக்கணுங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாகி எல்லாத்தையும் பாட்டு பண்ணிகிட்டு இருந்தான். இந்த நியூஸ் அதாவது ஜங்குக் திரும்பவும் வில்லேஜுக்கு வந்துட்டான் அப்படிங்கிற அந்த நியூஸ் கரெக்டாக லீக்கே வருது. இதை கேட்டு டென்ஷனாக என்ன திமிர் இருந்தால் அந்த பசங்களை மேரேஜ் பண்ணிவிட்டு 1 வீக் கழித்து விருந்துக்கு வருவான். அவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான் என்ன டைம் வந்துடுச்சு நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு. ஜங்குக்கு இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கான் அவன் ஹாரி கூட சேர்ந்து அவன் வயல்வெளிக்கு தான் போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி செலவும் ஹாரி கூட சேர்ந்து போயிருக்கானா இதுக்கப்புறம் ஹாரி கூட இருக்கவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக அந்த பிளேஸுக்கு கிளம்புவானா இந்த மாதிரி கிளம்புனா இப்போ நம்ம ஹாரியும் ஜங்குக்கும் தான் ஒரு மாதிரி ஹாப்பியான மூமெண்ட்லேயே போனால் ஹாரி கிட்ட தான் ஜங்கு கேட்குறாரு உன்னோட ஹஸ்பண்ட் என்ன மாதிரி இருந்தார் உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எந்த மாதிரி இருக்காங்கங்கிற மாதிரி கேட்கவும் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்புறம் என்னோட அங்கிள் ஆண்டி இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஹாரியோட லைஃப்பில் நடந்த மூமெண்ட்டாக இந்த 1 வீக் என்ன நடந்துச்சோ அதை ஜங்குக்கிட்ட சொன்னால்
ஜங்குக்கிட்ட என்னடா நடந்துச்சுன்னுங்கிற மாரி கேட்டால் ஜங்குக்கு என்னை எல்லோரும் டார்ச்சர் பண்ணாங்க, என்னை எல்லோரும் பனிஷ் பண்ணாங்கன்னு நான் சொல்ல முடியும். டேயோட மாமுமே என்னை ரொம்ப ஹாப்பியாக பார்த்துட்டு இருந்தாங்க, என்னை நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க. நம்ம ஹவுஸில் ஒர்க் பண்ணுற மாதிரியே நான் அவங்க ஹவுஸ்லேயே ஒர்க் பண்ணேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதர் ஹவுஸ் மாதிரி ஃபீலே எனக்கு வரல, என் ஹவுஸில் இருந்த ஃபீல் வந்துச்சுங்கிற மாதிரி இவர் இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தான். கரெக்டாக அந்த பிளேஸுக்கு லியோட அடியாளுங்களோட கரெக்டாக என்ட்ராகி ஜங்குக்கும் ஹாரியும் கரெக்டாக அந்த பிளேஸில் ஒரு தொட்டி மாடி வாட்டர் போம்ல, அந்த மோட்டர் தொட்டி, அந்த தொட்டி மேலே உட்காந்துருந்தபடி வாட்டரில் லெக்க போட்டு ப்ளே பண்ணபடி ஷையான பொசிஷன்லேயே பேசிகிட்டு இருந்தா. இந்த மாதிரி 2 பேரும் பேசிகிட்டு இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக வர இருக்காரா. அதுவும் ஜங்குக்கு இப்போ வேர் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ் எதுவுமே நார்மல் ட்ரெஸ்ஸஸ் கிடையாது, எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு செம்ம காஸ்ட்லி பிராண்டடான ட்ரெஸ்ஸஸாக இருக்குது. இங்கே ஜங்குக்கு நார்மல் லுக் அந்த மாதிரி தான் வேர் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஆனால் இப்போ இருக்கிற ஜங்குக்கோட அந்த லுக்கிங்கே டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்குது. அது டேடா மாட்டி வச்சிருக்காரு. அந்த மூமெண்ட்டுக்கு எப்படி போனவன் என்ன மாதிரி வந்திருக்கான் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி நேராளி ஜங்குக்கிட்ட வேண்டாம் நம்ம ஜங்குக்கோட மவுட்டை கிரிப்பாக க்ளோஸ் பண்ணபடி ஒரு பர்சன்ட் பிடிக்கிறத பட்டுட்டு ஹாரி ஷாக்கானா ஜங்குக்குமே ஷாக் ஆகி யாருன்னு எப்படி பிடிக்கிறது, கண்டிப்பாக லீயா இருக்குமோ, லீக்கிங் தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி பையட்டிலேயே அந்த மவுட்டில் கிரிப்பாக பிடிச்சிருக்க ஹேண்ட்ஸை எடுக்க ட்ரை பண்ணால் ஹாரி டக்குன்னு அந்த தொட்டிலேருந்து கீழே இறங்கினபடி அங்கேருந்து ரன் பண்ணபடி ஓடுறத பட்டுட்டு இதுக்காக ஹாரி ரன் பண்ணபடி ஓடுறான். ஒரு வேளை மாம் டாடா கூப்பிட போகிறானோ, டெல்லி என்ன ப்ராப்ளம் பண்ண போகிறான்னு தெரியலையே, என்னை விட்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ஹேண்ட்ஸை எடுத்து விட ட்ரை பண்ணால் அப்படியே ஜங்குக்கோட கிஸ்ஸில் இன்ச்சி பை இன்ச்சாக கிஸ் பண்ணுற மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகி அந்த கிஸ் பண்ணுற மூமெண்ட் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆகி டயாங் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கிடம் டேயோட ஹேண்ட்ஸை நோட் பண்ணுறாரு. டேயோட அந்த ஷார்ட்டை நோட் பண்ணிவிட்டு டேயாங் இது நீங்கிட்டானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டேயோட ஹேண்ட்ஸை லைட்டாக புஷ் பண்ணபடி எடுத்துகிட்டு டேயை லைட்டாக மூவ் ஆன் பண்ணி அவருக்கு முன்னே நிற்க வைக்கிறாரு. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன பண்ணுறாவன் என்னடா பண்ணுறாவன், ஏன் கூட டைட்டு ஸ்பெண்ட்வேன்னு பார்த்தா காரை விட்டு இறங்கின வேகத்திலேயே இங்கே வந்து உட்காண்ட்ருக்கேன். இதுவும் நல்லா தான் இருக்குது, ஃபுல்லாக வாட்டர் சவுண்ட், தொட்டி முழுக்க வாட்டர், நீ தொட்டிக்குள்ளே, நானும் அதெல்லாம் கிடையாது, நான் ஹவுஸுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு அந்த தொட்டிக்குள்ளே இருந்தவர் இந்த சைடு லெக்கத்துக்கு போட்டு ஜம்ப் பண்ணவும் ஹை நில்றான். அதெல்லாம் முடியாது, டைம் ஆயிடுச்சு, மாம்பேரை கூப்பிடுவாங்க, நம்ம ஹவுஸுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து போக ட்ரை பண்ணால் டாய் நெல் ஒழுங்கா நெல் ஜங்குக், அதெல்லாம் முடியாது போங்க, எதுக்கு இந்த மாதிரி பிடிக்கிறீங்க, இங்கே பாருங்கள் உங்களை பார்த்துட்டேன் ஹாரி அப்போ அங்கே 2 ரன் பண்ணபடி ஓடினானா, நான் கூட அது லீயோ நினச்சி ரொம்ப பயந்துட்டேன். லீயா இல்லை நான் லீன்னு சொல்லலையே, அவன் திரும்ப ப்ராப்ளம் வர பண்ணுவானா அண்ணா இருக்க சொல்ல. ஜங்குக்கா என்னடையாங் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, நம்ம வயல்வெளியில் நிற்கிறோம், வில்லேஜில் ஒர்க் பண்ணிகிட்ருக்க பர்சன்ஸ் எல்லாருமே இப்போ ஈவினிங் டைம் ஆயிடுச்சு, எல்லோரும் ஹவுஸுக்கு கிளம்புவாங்க, என்கிட்ட ப்ளே பண்ணிகிட்ருக்கீங்க, மிரட்டிடுவாங்க, நைட் ஆக போட்டு நம்ம அங்கேருந்து போவோம், இன்னொரு டைம் என்னை விட்டு சிங்கிளாக எங்கேயாவது போவேன், சரி இனி நான் எங்கேயும் போகலை, உங்கள் கூடையே எங்கே போகிறேன்றாலும் வரேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு பேக்கப் பண்ணிட்டு அந்த அக்கா நம்மகிட்டே பிரேக் பண்ணப்படி ஜங்குக்கோட ஆன்சர் ஹோல்ட் பண்ணப்படி வா போகலான்ங்கிற மாதிரி ஜங்குக்கு அங்கேருந்து கூட்டிகிட்டு போனால் இந்த மொத்த மூமெண்ட்டையும் பார்த்துட்டு டென்ஷன் மேலே டென்ஷன் ஆகுறான். இந்த மாதிரி டென்ஷன் ஆனால் இப்போ கரெக்டாக நம்ம டே ஜங்குக்கு ஹாரியோட ஹஸ்பண்டுங்கிற மாரி ஜிமினா சுகானுங்கிற மாரி எல்லாருமே லைனாக உட்காந்துருக்காங்க. என்ன தரையில் உட்கார வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே இந்த மாதிரி நோட் பண்ணால் டேக்கு வாழை இலையெல்லாம் விரிக்கலை, பிளேட்டை தூக்கி வச்சாச்சு, இந்த மாதிரி பிளேட்டை வச்சதை பார்த்துட்டு டே அப்பா பிளேட்டை கொண்டு வந்துட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நோட் பண்ணோம். நம்ம டேக்கு இப்போ நைட்டு மட்டும் ஃபுட்டு சாப்பிட கொடுக்குறாங்க, நெக்ஸ்ட் டே தான் விருந்தான். அந்த மூமெண்ட்டுக்கு நைட்டு சாப்பிட்றதுக்கான ஃபுட்டை சர்வ் பண்ணவும் நம்ம டே தான் என்னடா எல்லோரும் டக்குன்னு எடுத்து சாப்பிட்றீங்க அப்படிங்கிற மாதிரி, என்ன நம்ம ஜங்குக்கு நம்மளை பற்றி நல்லா தெரியுமே, ஸ்பூன் எடுத்துகிட்டு வந்துருப்பானே அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கா ஜங்குக்கா சொல்லட்டா எங்கடா ஸ்பூன்,
ஆ எங்கே ஸ்பூன் நான் சாப்பிடணும்ல. ஓ சாரி அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே அந்த ஃபுட் பிளேட்டை ஹேண்ட்ஸில் எடுத்தபடி இந்தாங்க அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ண மவுட்டுக்கிட்ட கொண்டு வந்தான். என்ன பண்ணுறேன் ரிலேட்டிவ் பர்சன்ஸுங்கிட்ட இருக்காங்க, மாமிங்கிட்ட இருக்காங்க, என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாரி இந்த மாரி கேட்டான். நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஸ்பூனை தேடிட்டு இருக்க முடியாதுல்ல, அதான் நானே உங்களுக்கு ஃபீட் பண்ணி விடலான்னு திங்க் பண்ணிட்டேன். ஏன் நான் ஃபீட் பண்ணி விட்டா நீங்கள் சாப்பிட மாட்டிங்களா? இந்தாங்க சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி டேயை பாட்டு நீட் இருந்த மூமெண்ட்டுக்கு டே ஹாப்பியாகி, டெய்லியுமே அப்போ எனக்கு நீ ஃபீட் பண்ணி விடுவியா? இந்த டேக்கு எப்பெல்லாம் பசிக்குதோ அப்பெல்லாம் ஃபீட் பண்ணுவியா? ஹேய் என்ன மாட்டிடா பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா டே அடிக்க டே நான் ஃபுட்டாக சொன்னேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே ஜிமினா அடிக்க ஜங்குக்கு ஒரு மாதிரி சேகி போட்டாயாங்க அப்படிங்கிற மாதிரி டக்குனுங்கிறது எழுந்து போனால் ஹே ஜங்குக்கா டே ஃபுட்டை கொடுத்துட்டு போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிளேட்டை ஹேண்ட்ஸில் எடுத்தபடி ஜங்குக்கு ஃபாலோ பண்ணபடி கரெக்டாக பெட்ரூம்லேயே விட்டார். டை ஃபுட்டை கொடுக்க நீட்டனடா ஃபீட் பண்ண வேண்டாம் ஃபீட் பண்ணுறா தயாங். நீங்கள் ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க? எல்லாரும் என்ன மாதிரி என்னை பார்த்தாங்க தெரியுமா? எதுக்கு இந்த மாதிரி பேசுகிறீங்க உங்களை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே நம்ம ஜங்க கொண்டு கொஞ்சம் க்யூட்டாக அடிக்கிற மாதிரி அடித்தான். அடித்து முடிச்சுட்டியா பசிக்குது சாப்பாடு கொடு அப்படிங்கிற மாதிரி பிளேட்டை ஜங்கு கூட ஆன்சரில் கொடுக்கவும் டே அப்படியே பெட்டில் உட்காண்டா ஜங்கு காமெடியே டே பக்கத்தில் என்னப்படி ஃபீட் பண்ணி விட்டான். டே 2 ஹேண்ட்ஸை வச்சு ஜங்கு கூட கிரிப்பாக ஹோல்ட் பண்ணப்படி டேயோட 2 லெக்குக்கு நடுவில் நிற்க வைக்கிறாரு. நான் ஏற்கனவே உங்கள் பக்கத்தில் தானே நின்னேன், இது என்ன இந்த மாதிரி இழுத்து நிற்க வைக்கிறீங்க? ஏன் இந்த மாதிரி நிற்கிறதில்ல உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா? பட் எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, ஃபீட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி மவுட்டை ஓப்பன் பண்ணால் ஜங்குக்கு அப்படியே மொத்த ஃபுட்டையுமே ஃபீட் பண்ணி விட்டுட்டு சரி நான் பிளேட்டை க்ளீன் பண்ணி வச்சுட்டு வரேன், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்கு கம்மிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே போகிறாரு. ரூமை விட்டு வெளியே போய் பிளேட்டெல்லாம் க்ளீன் வச்சுட்டு மாம் டாடுக்கிட்டலாம் பேசிகிட்டு உட்காந்துருக்காரு. ஹாரி அதே மாதிரி தான் அவங்க மாம் டாடுக்கிட்டையும் அங்கே அடிக்கிட்டே உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறத ஹாரியோட ஹஸ்பண்ட் நோட் பண்ணிவிட்டு வில்லேஜுக்கு வந்துட்டா நீ ரூமுக்கு வர மாட்டியாடா அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தா. டேன்னா என்னையும் இன்னும் வரலங்கிற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தவர் அந்த ரூமை விட்டு அப்படியே வெளியே வந்தா. ஜங்குக்கு இந்த மாதிரி ஹாரியோட பேரண்ட்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது நோட் பண்ணிவிட்டு ஜங்குக் என்னாச்சு டேயாங், ரொம்ப தாகமாக இருக்குது, வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வாயேன். ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வேகமாக போய் கிச்சனில் வாட்டரை எடுத்துகிட்டு நேராக பெட்ரூமுக்கு வர இந்த மாதிரி போனால் ஜங்குக்கு ரூமுக்குள்ள என்றான்னு அடுத்த செகண்டே ரூம் டோரை க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிடுவார். இந்த மாதிரி லாக் பண்ணதை பார்த்துட்டு ஜங்குக் கொஞ்சம் ஷாக்காகி என்னாச்சு டேயாங் அப்படிங்கிற மாதிரி பதட்டத்திலே லைட்டாக நோட் பண்ணா. டைம் என்னாச்சுன்னு பற்றியா 10 o'clock ஆகப்படு, கொண்டா வாட்டரா அப்படிங்கிற மாதிரி அந்த வாட்டரை எடுத்து குடிக்கிறாரு. இந்த மாதிரி குடித்தான். அந்த டோரை ஓப்பன் பண்ணலான்னுங்கிற மாதிரி போனால் எங்கே போகிற? மாம் டாடுக்கிட்ட நான் ஸ்லீப் பண்ணுறேன்னு சொல்லவே இல்லையே. அதெல்லாம் மாம் டாடுக்கு நல்லா தெரிஞ்சிடும் ஜங்கு ஸ்லீப் பண்ண போயிட்டான்ட்டு. இங்கே வா கிட்டக்க வாண்ணே. சரி அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக பக்கத்தில் வந்து பெட்டில் உட்காரவும் அப்படியே ஜங்கு கூட ஃபேஸை கப் பண்ணபடி ஜங்கு கூட லிப்பை அப்படியே ஃபிங்கரை வச்சு லைட்டாக ரப் பண்ணபடி என்ன அது அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அது லிப் பாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் லிப் பாமா? ஏன் வில்லேஜில் இருக்க சொல்ல டெய்லி இதை அப்ளை பண்ணியா நீ? நானும் வில்லேஜுக்கு இங்கே வந்த ஒரு 3 to 4 ஹவர்ஸாக பார்த்துட்ருக்கேன். இந்த லிப் பாமோ லிப்பில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்குது. என்ன இதை உனக்கு யார் கொடுத்தா? அடே சொல்லு, வில்லேஜில் இருக்க சொல்ல இதெல்லாம் நீ யூஸ் பண்ணிக்கல. நான் அன்னைக்கு தானே சொன்னேன் இதெல்லாம் நீ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. லிப் பாம் யார் கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஜிமினா ஹயாங் தான் என்கிட்ட சொன்னார், நான் அடிக்கடி இந்த மாதிரி லிப் பாம் யூஸ் பண்ணுவேன், அதனால தான் என்னோடய லிப்பு வந்து இந்த மாதிரி அல்லாக்கா பிங்கிஸாக செம்மையாக ரோஸ் கலரில் தெரியுது, நீயும் இதை யூஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவர் தான் அதை கொடுத்தாரு. அவர் தான் இப்படி தான் லிப்பில் அப்ளை பண்ணணுங்கிற மாதிரி எனக்கு அப்ளை பண்ணிங்க சொல்லி கொடுத்தாரு. ஓ அந்த வேலையை வர பார்த்துட்டு போனானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதனால நீங்கள் மாறி மாறி அப்ளை பண்ணிகிட்ருக்கீங்களா? இல்லை ஒரே ஒரு டைம் தான் ஜிமினா ஹயாங் தான் அப்ளை பண்ணி விட்டாரு. டெய்லியுமே நீ இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோ, இன்றைக்கி நான் அப்ளை பண்ணி விட்றேன்ட்டு. அப்புறம் அதான் இன்னும் அது நல்லா தானே இருக்குது, நான் மிரரில் பார்த்தேன், நல்லா பிங்கிஸாக ரெட்டாக இருந்துச்சு. அப்படியா? பிங்கிஸாக ரெட்டாக இருந்துச்சா? ஆமாம்
ஏன் உங்களுக்கு தெரியலையா? நல்லா தெரியுது. பிங்கிஸா அப்படி ஜொலிக்கிற மூமெண்ட் அப்படிங்கிற மாதிரி அப்படியே லிப்பில் கிஸ் பண்ணவும் ஜங்குக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகி டேயோட செஸ்டில் ஆன்சர் வச்சபடி என்ன பண்ணுறீங்க டேயாங்? பிங்கிஸா ரெட்டாக இருக்கிற மூமெண்ட்டுக்கு ஸ்ட்ராபெரின்னு நினச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி ஜங்குக்கிட்ட சொன்னால் ஜங்குக்கு ஷை ஆகி டக்குன்னு டையை மூவ் ஆன் பண்ணிவிட்டு அங்கேருந்து எழுந்து போக ட்ரை பண்ணான். ஜங்குக்கை பேக்கப் பண்ணபடி அந்த லிப்பில் இருக்கிறத மொத்தமாகவே அழிக்கிறாரு. என்ன பண்ணுறீங்க டேயாங்? எங்கே பாரு ஜங்குக், இதெல்லாம் நீ ஒன்றும் யூஸ் பண்ணாண்டா. அவன் என்ன மைண்ட் செட்டில் என்கிட்ட சொல்லிவிட்டு என்ன மைண்ட் செட்டில் உங்ககிட்ட இப்போ அப்ளை பண்ணிட்டு போயிருக்கானுங்கிறது எனக்கு நல்லா புரியுது. பட் இது எதுவுமே எனக்கு தேவையே கிடையாது. உன்னை அப்படியே பார்த்தாலே போதும். தேவையில்லாமல் இதை எதையுமே யூஸ் பண்ணாட. முக்கியமாக இந்த எதையுமே நான் சொல்கிறத கேட்கவே கேட்காட அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கை புஷ் பண்ணிகிட்டே டேயோட டேஸில் உட்கார வைக்கவும் ஜங்குக்கு ஒரு மாதிரி ஷை ஆகி டேயை நிமிண்டு கூட பார்க்காம அப்படியே குனிஞ்ச பொசிஷன்லேயே மார்னிங் வரைக்கும் என்னை இந்த மாதிரி டைஸ்லேயே வச்சுருக்க போகிறீங்களா டேயாங்? ஸ்லீப் பண்ண டைம் ஆச்சுல்ல, ஸ்லீப் பண்ணணும்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னால், ஏண்டா ஸ்லீப்பிங் மட்டும்தான் உன் மைண்டில் இருக்குதா? வேறு எதுவுமே மைண்டில் இல்லையா? வேறு என்ன இருக்குது? என்னெல்லாமோ இருக்குது. என்ன இருக்குது நான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட லிப்பில் கிஸ் பண்ணுவோம். ஜங்குக்கு அப்படியே லிப்லாக் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு டேயை லைட்டாக புஷ் பண்ண ட்ரை பண்ணால் டே இன்னும் ஜங்குக்கு க்ளோஸாக டைட்டாக இழுத்தபடி பயங்கரமாக கிஸ் பண்ணுறாரு. அந்த கிஸ் ரொம்ப ஃபீல் ஆகிற அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு இந்த மாதிரி டேயை புஷ் பண்ணுற மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தவர் புஷ் பண்ணுறத மூவ் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே அந்த கிஸ்ஸை ஃபீல் பண்ணபடி டே லைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. இந்த மாதிரி ஹக் பண்ணால் அந்த கிஸ் அப்படி கொஞ்சம் மூவ் ஆன் ஆகி ஜங்குக்கோட நெக்கில் ஃபேஸில் ஜாயிண்ட் லைன்லாங்கிற மாரி கிஸ் பண்ணபடி சாஃப்டாக கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி கிஸ் பண்ணுற மூமெண்ட்டுக்கும் ஜங்குக் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரியாலிட்டியிலேருந்து டே பண்ணுற மூமெண்ட்டுக்கு ஃபுல்லாக கோஆப்ரேட் பண்ணுறத டே நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கை பெட்டில் புஷ் பண்ணபடி ஜங்குக் மேலே ஓவரானபடி நம்ம ஜங்குக்கோட ட்ரெஸ்ஸஸ் ரிமூவ் பண்ண பொசிஷன்லேயே கிஸ் பண்ணபடி ஃபீல் பண்ணபடி ஜங்குக் கூட இன்டிமேட்டாக இருக்கிறாரு. இன்செர்ட் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்து ஜங்குக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயந்து போய் கத்த வந்திருப்பாரு. மவுத்தை க்ரிப் பண்ண மட்டும் க்ளோஸ் பண்ணபடி ஃபஸ்ட் டைம் அப்படி தான் இருக்கும் கட்டாட அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட மவுத்தை க்ரிப்பாக க்ளோஸ் பண்ண பொசிஷன்லேயே ஜங்குக் கூட ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இன்டிமேட்டாக இருக்கிறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங்கே நம்ம ஜங்குக்கு அப்படியே பெட்டில் எழுந்து உட்காருவாரா அந்த மாதிரி உட்காந்தோம். பயங்கரமாக பாடி பெயினாக இருக்குது. பேக்கு ஹிப்பு தான் அவ்வளோ பெயின்லேயே அப்படியே டே நோட் பண்ணிவிட்டு ஆங் அப்படிங்கிற மாதிரி டே எழுப்புவாரா இந்த மாதிரி எழுப்புனா டே ஸ்லீப்பிங்லேயே ஜங்குக்கு புஷ் பண்ணி திரும்பவும் ஏதோ டெடிபர் ஹக் பண்ணுற மாதிரி ஜங்குக்கு புஷ் பண்ணி இழுட்டு டைட்டாக ஹக் பண்ணபடி ஜங்குக்கு மேலே ஒரு லெக்கு தூக்கி போடுவோம். ஆங் ஹிப்பு வலிக்கிட்டு நீ என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி டே நோட் பண்ணா ஃபஸ்ட் டைமில் பேபி அந்த பெயின்லாம் இருக்க தான் செய்யும், போக போக பெயினே பரவி இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட ஃபோர்கெட்டில் பிக்கிஸ் பண்ணவும் இப்போ மார்னிங்கே ஆரம்பிச்சிட்டேன். தள்ளிக்க நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகணும், மாம் பெற தேடுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் தேட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கை க்ரிப்பாக ஹக் பண்ண பொசிஷன்லேயே ஜங்குக்கு நகர விடாத அளவுக்கு ஸ்லீப் பண்ணோம். ஜங்குக்குமே எழுந்துக்க எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு. பட் எழுந்துக்க நம்ம விடுற மாதிரியே இல்லை. ஒரு 10 o'clock ஆகிற மூமெண்ட்டுக்கு இப்போ குக்கோட ரூமை வந்து ஜிமினாவே நாக் பண்ணுறாரு. ஏன்டா சாப்பிட்ணுங்கிற மைண்ட் செட்டே உனக்கு வராடடா, என்னடா பண்ணுற ரூமில் டோரை ஓப்பன் பண்ணுடா அப்படிங்கிற மாதிரி ஆஃப்டர்நூன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும்ல எழுந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி கத்தவும் ஜிமினா டயர்டாக இருக்குது, எதாக இருந்தாலும் ஆஃப்டர்நூன் பார்த்துக்கலாம். என்னது பிரேக்ஃபாஸ்ட் வேண்டாமா, ஆஃப்டர்நூன் பார்த்துக்க போறியா? அங்கே எங்களுக்கு பசிக்குடா, போய் சாப்பிடுங்கடா. ஜங்குக்கா உனக்கு ஏதாவது வேணுமா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு அவன் நோட் பண்ணா. ஜங்குக்கு ஃபுல்லாக டீப் ஸ்லீப்பில் இருக்கார். பெயினில் இருக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு அப்போ ஃபுல்லாக பேபி மாதிரி ஸ்லீப் பண்ணுறதை பார்த்துட்டு என் பேபி நல்லா ஸ்லீப் ஆகுது, ஆஃப்டர்நூன் பார்த்துக்கலாம், எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கிற மாதிரி இந்த மாதிரி கத்துறதை பார்த்துட்டு ஓ இந்த மாதிரி 2 பேர் ரூமுக்குள்ளே இருக்கிறீங்களா,
சரி சரிடா ஆஃப்டர்நூன் வரைக்கும் தானே அப்படிங்கிற மாரி கேட்டுட்டு ஜிமின் அங்கேருந்து போனோம். சுகா ஜிமினோட மண்டையிலேயே தட்டுறாரு, ஏன்டா இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி தட்டுன பொசிஷன்லேயே ஜிமின் அங்கேருந்து கூட்டிகிட்டு போனோம். ஆஃப்டர்நூன் ஆகிடு. டேடா ஃபர்ஸ்ட்டில் அப்படியே பெட்லேருந்து எழுந்துக்கிறாரு. ஜங்குக்கு என்ன ஸ்லீப் பண்ணுற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, ஜங்குக்கா ஜங்குக்கு எழுந்துக்கோ, எனக்கு டயர்டாக இருக்குது, நான் எழுந்துக்க மாட்டேன், ஃப்ரெஷ்ஷப் ஆகணும்ல, மேம் நமக்காக விருந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. என்னது 2 o'clock ஆயிடுச்சா? அச்சோ போச்சு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு எழுந்து அப்படியே டோரை ஓப்பன் பண்ண போனால், பேபி ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு போ அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே இந்த மாதிரி திட்டுறது பார்த்துட்டு ஜங்குக்கு அப்படியே வந்து ட்ரெஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ண படிட்டே நோட் பண்ணால், ரிவருக்கு தானே போப்புற? ஆமாம் அங்கே தானே ஃப்ரெஷ்ஷப் ஆகணும். நானும் வரேன். நீங்களும்மா? நானும் ஃப்ரெஷ்ஷப் ஆகணும்ல. சரி வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கிட்டே 2 பேருமே சேர்ந்து ரிவருக்கு போகிறாங்க. ஃப்ரெஷ்ஷப் ஆகுறாங்க. அங்கேயே ப்ளே பண்ணி விளாண்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி ப்ளே பண்ணி விளாண்டுட்டு ஜிமினா நோட் பண்ணிவிட்டு, டே மச்சான் விருந்து சாப்பிட்ற ஐடியா இல்லையாடா, டே கொண்டுருவேண்டா உன்னை, உள்ள பெரிய வெளியே வாடா அப்படிங்கிற மாதிரி டேயை பாட்டிட்டும், என்னை தேடி இங்கேயே வந்துட்டியாடா, பின் என்னடா பண்ணுறது, எப்போ வர சொன்ன, எப்போண்டா கிளம்புற, வாடா வெளியே அப்படிங்கிற மாதிரி தீட்டிட்டு அப்படியே கரெக்டாக டேக்குக்கு 2 பேருமே கரெக்டாக ஹவுஸுக்கு வேண்டாம். ஹாரிக்கும் ஹாரியோட ஹஸ்பண்டுக்கும் புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதேமாரி நம்ம டேக்குக்குமே ட்ரெஸ் வாங்கி வச்சுருக்காங்க. அந்த ட்ரெஸ்ஸில் ஜங்குக்கு கொடுக்கவும் டேக்கிட்ட ட்ரெஸ்ஸை கொடுக்குற மூமெண்ட்டுக்கு ஹாரியோட டேடு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி நம்ம டே இந்த ட்ரெஸ்லாம் யூஸ் பண்ணுவானாங்கிற மாதிரி ஒரு திங்கிங்லேயும், நீங்கள் பாருங்க டயாங், நீங்கள் யூஸ் பண்ணுற ட்ரெஸ்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், பட் என்னால் முடிஞ்சிட்டு இதுடா, இன்னைக்கு ஒரு 1 hour மட்டும் இதை இப்போ வேர் பண்ணிக்கோங்க, அது மட்டும் எனக்கு போடும் அப்படிங்கிற மாதிரி டேட்டை இந்த மாதிரி அந்த ட்ரெஸ்ஸை கொடுக்கவும், எதுக்கு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு ட்ரெஸ் யார் எந்த பொசிஷனில் கொடுக்குறாங்கங்கிறது தான் முக்கியம், அது எந்த அளவுக்கு ரிச்சான பிளேஸ்லேருந்து வந்துட்டுருக்கா, பூரான பிளேஸ்லேருந்து வந்துருக்கான்லாம் யோசிக்க மாட்டேன், இவ்வளோ லவாக கொடுக்குறீங்க, அந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப ஒரு பெரிய கிஃப்ட் மாதிரி தானுங்கிற மாதிரி சரி ஜங்குக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணானுங்கிற மாதிரி அவங்க ரூமில் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கரெக்டாக வெளியே வராங்க. அப்படியே வாழை இலையை விரித்து அப்படியே சாதத்தை வடித்து சாம்பாரை ஊற்றி ஃபுல்லாக எக்கு மட்டும் கொண்டு சிக்கன்லேருந்து என்ன உண்டோ எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. நண்டை கூட ஃப்ரை பண்ணி விட்டுருக்காங்க. என்னடா எல்லாத்தையும் நம்ம டிவியில் தான் பார்த்துருக்கோம், ஆனால் பட் எல்லாம் ஒரே இலையில இருக்கிறத நான் இன்றைக்கி தான்டா பார்க்குறேன்ங்கிற மாரி டே ஷாக்கானா ஜிமினாடா, ஆஹா எப்போவோ சுகாவா மேரேஜ் பண்ணி இங்கே விருந்துக்கு வர சில சாப்பிட்டது அதை விட எல்லாம் டபுளாக இருக்குது. அதுக்கு காரணம் ஹாரிக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு, அதனால விருந்து டபுளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஐயோ எத்தனை கூட்டு எத்தனை பொரியல் எத்தனை வகையில் சிக்கனை ரெடி பண்ணி வச்சுருக்காங்கடா, ஆஹா ஃபுல்லாக பொரிச்சு வர வச்சுருக்காங்களே, இன்றைக்கி ஃபுல்லாக வெளுத்து கட்ட வேண்டியதானுங்கிற மாதிரி ஜிமினா இந்த மாதிரி திங்க் பண்ணால் டேடா இட்டுனது அப்படியே வாழை இலையில இருக்கிறத பண்ணிட்டு டேக்கு லைட்டாக தலை சுட்டுட்டு, இன்னும் இட்டுனதை நம்ம சாப்பிடணுமானுங்கிற மாதிரி இதெல்லாம் எப்படி இருக்குன்னு வர தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தான். ஜங்குக்கு அது பாட்டுக்கு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாருமே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. டே மட்டும் நான் இலையை பட்டபடி உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உட்காந்துருந்தான். டேயாங் நான் வேணால் ஃபீட் பண்ணி விடட்டுமா? இல்லை ஜங்குக் நீ சாப்பிடு, நீங்கள் சாப்பிடுங்க. டேயாங் ஏதாவது ப்ராப்ளமா, ஸ்பூன் வேணா தரட்டுமா? இல்லை அந்த ஜங்குக்கு சாப்பிட்டதோட ஃபீட் பண்ணி விடுவான், நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. என்ன இத்தனை ஐட்டம் இருக்குது, 1 2 3 4ங்கிற மாதிரி 30 ஐட்டத்தில் அங்கே அந்த பிளேஸில் சிக்கன் 20 இதுலேயே நான்வெஜ் ஐட்டம் இருக்குது. அதில் ஒரு 8 வந்து வெஜிடபிள்ஸ் வச்சு இருக்குது. அப்புறம் பாசம் வர இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு நம்ம டீ தான் இவ்வளோத்தையும் சாப்பிட்டா வயிறு வெடிக்காதுங்கிற மாதிரி டே அப்படியே வாழை இலையை போட்டபடி ஷாக் பொசிஷன்லேயே இருந்தான். எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்ச இந்த மூமெண்ட்டுக்கு எல்லோரும் அங்கேருந்து எழுந்து போனால் ஜங்குக்கு நம்ம டே நோட் பண்ணிவிட்டு, என்னடா அங்கே பாட்டுகிட்டே இருக்கிறீங்க, சரி நாங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேக்கு ஃபீட் பண்ணி விட்டான். ஜங்குக்கா எனக்கு இவ்வளோலாம் வேண்டாம், இதையும் மட்டும்தான் அது போட்டும், மீதி எல்லாத்தையும்
எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எல்லாமே செம்மையாக இருக்குது, வேண்டானுங்கிறீங்க, நான் ஃபீட் பண்ணி விட்றேன் அமைதியாக சாப்பிடுங்கங்கிற மாரி அப்படியே நம்ம ஜங்குக்கு அள்ளி கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. கிள்ளி கொடுக்க சொன்னால் அள்ளி கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. இந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சா டே ஜாக்காகி ஜங்குக்கு என்ன பண்ணுறானுங்கிற மாதிரி ஜங்குக்கு ஒரு ஆன்சர் க்ரீப்பாக பிடிச்சான். இப்படி சாப்பிட்டுட்டு இருந்தா எப்போ சாப்பிட்றாட்டான், நான் சொல்கிற மாதிரியே சாப்பிடுங்கிற மாரி ஜங்குக்கு இந்த மாதிரி சாப்பிட வைக்கிறத பார்த்துட்டு ஜிமினாட்டான் ஹாஹா கண்கொள்ளா காட்சி டே இந்த மாதிரி சாப்பிட்ற மூமெண்ட்டை மறக்காமல் நம்ம வீடியோ எடுத்து வைக்கணுங்கிற மாரி அந்த வீடியோ வேறு எடுத்து வைக்கிறாரு. ஃபுட்டை மட்டும் ஃபீட் பண்ணி விட்டுட்டு அங்கே இருக்கிற நான்வெஜ் ஐட்டத்தை எல்லாத்தையுமே எடுத்து கொடுக்குறதும் லாஸ்ட்டில் நண்டு எடுத்து கொடுப்பாடா, நண்டு சாப்பிட்டதோட அது ஃப்ரை பண்ணி விட்டுருக்க மூமெண்ட்டுக்கு செம்மையாக இருக்கிறதுக்கு எல்லாத்தையும் தாண்டி அடடான்ட்டே இன்னும் 2 கேட்குறாரு. டே வேண்டான்டையா போடும், ஒன்றே காணும், அதுக்கு மேலே வேண்டாம். இல்லை ஜங்குக்கு எல்லாட்ட விட எனக்கு கட்டிட்டா ரொம்ப பிடிச்சிருக்கு, இன்னும் 2 தேங்க சொன்னால் புரிஞ்சுக்கோ, போடும், முடியட்டு போ, எனக்கு இன்னும் வேணும் அப்படிங்கிற மாரி ஆன்ட்டி அப்படிங்கிற மாரி கத்துறாரு. இந்த மாதிரி கத்துனா டேயாங் சும்மா இருடா அப்படிங்கிற மாரி டேயோட மவுட்டை க்ளோஸ் பண்ணா என்னங்கிற மாதிரி ஹாரியோட மாம் கேட்டால் எனக்கு இன்னும் 2 நண்டு கொண்டு வாங்கங்கிற மாரி கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்குறத பார்த்துட்டு சுகா, ஜிமினா, ஹாரி 3% ஷாக் ஆனா ஜங்கு கடிக்கு மேலே ஷாக் ஆகி ஒன்றை சாப்பிட்டாலே நைட்டு முழுக்க செம ஹீட்டாக இருக்கும், இவன் என்ன இத்தனை கேட்குறானுங்கிற மாதிரி டேயாங் வேண்டாம்